ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம டாக்டர் சுதா கோட் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். இது இன்னொரு ஷெட்டு மாடல், அதை வந்து இப்போ காட்டுறவங்களுக்கு பாருங்கள். இவர் தான் நம்மளுக்கு வந்து காவலுக்கு இருக்கிறாரு. ஸோ இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா 35க்கு 10 அடி அகலம், 35 அடி நீளம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 4 அடி ஹைட்டில் போட்டிருக்கோம். 4 அடி ஹைட்டு. இது பார்த்திங்கன்னா தெரியும் மேட்டு. கீழே வந்து இந்த ஆட்டோடைய வேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அங்கே அப்படியே நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ இந்த சைஸில் நம்ம வந்து 4 அடி ஹைட்டில் போடும்போது ரேம்ப் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக அமையும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற முடியாது. ஸோ இது 10க்கு 4 நிறைய பேர் போடுவாங்க. ஸோ 12க்கு 4 நாங்கள் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக ஏற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கும் ஈஸியாக ஏற மாதிரி இருக்கும். இது வாங்க உள்ளே பார்க்கலாம். இப்போ ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி இப்போ ஆடு இங்கே இருக்குது. அது உள்ள சைட்லேயே வந்து நம்ம ஒரு அடி பைப்பை வந்து கட் பண்ணி 12 இன்ச்சு பைப்பு ரெண்டாக கட் பண்ணி இதை நம்ம அமைச்சிருக்கிறோம். 20 அடி நீளம் வரும் அது. ஸோ இது வந்து 10 இன்ச்சு பைப்பு. சைஸ் சின்னதாக இருக்கனால 12 அடி போட்டிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு டைம் ஆனதுனால எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, அதை கொடுப்பாங்கன்னு. ஸோ இதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டில். இதில் வந்து ஒரு 50 ஆடு ஃபஸ்ட்டு விட்டோம். ஸோ 50 ஆட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 1ஆந்தேதியிலேருந்து பனி கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா. இந்த பனி அதிகமாக இருந்ததுனால நோய் மேலாண்மையில் நம்மளால் கொஞ்சம் பார்க்க முடியல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால. ஸோ அதில் ஒரு 5 ஆடு இழப்பு வந்துருச்சு. 5 ஆடுமே எல்லாம் வந்து லங் இன்ஃபெக்ஷனு, லங்ஸு ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு பதிவில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து அந்த லங்ஸினுடைய ஃபோட்டோவும் போட்டிருப்பேன். ஸோ இதுதான் இது. ஸோ இதில் என்ன, இந்த பரனில் என்ன ப்ராப்ளம்னா வேஸ்ட் எடுக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆட்டோடைய வேஸ்ட்டுன்னு அடியில் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக உள்ள போய் எடுக்க முடியும். பட் இந்த உள்ளே வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே இந்த தீனி வைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்கில் ஓகே, ஆடு வந்து ஒரு 60 நாள் 65 நாள் ஒரு 20-25 கிலோ தாண்டும் போது இதுக்குள்ளே வந்து நம்மளால் தீவனம் வைக்க முடியல. பச்சை தீனி போடுறதோ இல்லை வைக்கப்பில் இந்த மாதிரி போடும்போது பிரச்சனை கிடையாது. பட் தீவனம் வைக்கும்போது, அரை தீவனம் வைக்கும்போது நல்லா காலை போட்டு நல்லா மிரிச்சிடுது. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால தான் இந்த புது செட்டு பிளான் பண்ணோம். சரி, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாக இருந்தாலும் நம்மளுக்கும் சிரமம் இல்லாமல் வெளியிலே எல்லாம் பண்ணலாங்கிற கான்செப்டில் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு மாடல். இது ஓகேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பறன் அமைக்கிறதுல வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம்னா சரியாக இருக்கும். ஆடு வாங்குறது பிரச்சனை இல்லை, நோய் மேலாண்மையில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஆட்டுக்கு நோய் எப்பப்போ வரும்போது நம்ம கரெக்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிட்டோம்னா கண்டிப்பாக லாபம் இருக்குது. லாபம் இல்லாமல் இல்லை, பெருசாக ப்ராஃபிட் இருக்காது, பட் ரீசனபிளாக இருக்கும் நம்மளுக்கு. அது ஒரு இஷ்யூ இருக்காது. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.